அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது இந்த மே மாதத்தினுடைய திரிபுஷ்கர யோகம் மற்றும் திவி புஷ்கர யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். மே மாதத்தில் பார்த்திங்கன்னா திரிபுஷ்கர யோகம் நமக்கு 3ஆம் தேதி வந்திருந்தது. ரொம்ப வேலைகள் இருந்த காரணத்தினால அந்த ஒரு முகூர்த்தத்தை என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியல. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இப்போ நமக்கு மே மாதத்தில் திவி புஷ்கர யோகம் என்பது இருக்குது. அதை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய அத்வைதா 786 வீடியோக்கள் இருக்குது. தேவைப்படுபவர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இதுவரை நம்முடைய சேனலுக்கு நீங்கள் எல்லாமே பெரும் ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. அதற்கு என்னுடைய மனப்பூர்வமான எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். இப்போது இந்த திவி புஷ்கர யோகம் திரிபுஷ்கர யோகங்கள் எல்லாமே நமக்கு நகைகள் வாங்குவதற்கு ஒரு நல்ல சிறந்த விஷயங்களை செய்வதற்கு நல்ல நாட்களாக கருதப்படுகின்றது. இந்த நாட்களில் நாம் செய்கின்ற விஷயங்கள், அதாவது நல்ல விஷயங்கள் நமக்கு மறுபடியும் மென்மேலும் நமக்கு அந்த விஷயங்கள் செய்வதற்கு உண்டான யோகம் என்பது ஏற்படும். சில வீடுகளில் பார்த்திங்கன்னா சுப முகூர்த்தம், எங்கள் வீட்டில் எந்த நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்பேற்பட்டவர்கள் இந்த மாதிரி நாட்களில் வீட்டில் ஒரு நல்ல பூஜைகளை செய்யும்போது மறுபடியும் அந்த மாதிரி பெரிய பெரிய பூஜைகள் செய்கின்ற அந்த யோக்கியதை என்பது தெய்வம் நமக்கு அருள்வார்கள். கமெண்ட் செக்ஷனில் தொடர்ந்து திரிபுஷ்கர யோகம் திவி புஷ்கர யோகம் இந்த மே மாதத்தில் நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்டதுனால தான் இந்த பதிவு. இன்றைய தினம் மே 16ஆம் தேதி ஆயிடுச்சு. ஏன் நான் இத்தனை நாட்களாக போடலை அப்படின்னா அதற்கான காரணத்தை இப்போ நான் சொல்லும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அதாவது சிறப்பான நாட்களில் நாம் செய்கின்ற பூஜை நமக்கு பெரிய பலன்களை கொண்டு சேர்க்கும். அந்த பலன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய கர்ம வினையை போக்குவதாக இருக்கும். அப்படி நிறைய விஷயங்களை நம்முடைய சேனலில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதாவது மாதத்தில் 5 நாட்கள் பஞ்ச பருவங்களாக சொல்லப்படுகின்றது. அந்த நாட்களில் பூஜை பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வரும்போது ரொம்ப சிறப்பான நாள். அதே மாதிரி திங்கட்கிழமை அமாவாசை வரும்போது சிறப்பான நாள். செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நாம் சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் அக்ஷய பலன்களை தரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்கின்ற பூஜைகள் நமக்கு மற்ற நாட்களில் செய்கின்ற அந்த ஒரு பூஜையை விட இது அதிகப்படியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு. எதனால் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில வினாடிகளாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நாம் செய்கின்ற அந்த வழிபாடு இருக்கே, அது நமக்கு ஏதோ ஒரு சமயத்தில் நம்மை காக்கும், ரட்சித்து அருள் புரியும். இப்போ நாம் பார்க்கலாம். அதாவது திரிபுஷ்கர யோகம் 3ஆம் தேதி இருந்தது. ரொம்ப இக்கட்டான சில வேலைகள் இருந்ததினால போட முடியலன்னு சொல்லியிருந்தேன். அதனால் அந்த ஒரு நாள் திரிபுஷ்கர யோகம் முடிஞ்சிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா திவி புஷ்கர யோகம் அப்படின்னு இருக்குது. அது 2 நாட்கள் இருக்குது. மே மாதம் 20ஆம் தேதி ஒன்று, மே 28ஆம் தேதி ஒன்று இருக்குது. இப்போது மே மாதம் 20ஆம் தேதிக்கு உண்டான அந்த நேரத்தை நாம் பார்க்கலாம். காலையில் 5:28 இருந்து 5:51 வரை தான் நமக்கு இருக்குது. இந்த நேரத்தில் நம்மால் நகையெல்லாம் வாங்க முடியாது. ஏன்னா கடைகளெல்லாம் சாத்தியிருக்கும். நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது கோல்டு ஸ்கீம் துவங்கி இருக்கிறீங்க, ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த நேரத்தில் பேமெண்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைங்க, நாங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் வாங்குகின்ற நகைக்கு உண்டான பணத்தை சுவாமிக்கிட்ட ஒரு மஞ்சள் துணியில் சுற்றி வச்சுடுங்க. அதற்கு பிறகு விடிந்த பிறகு நீங்கள் கொண்டு போயிட்டு இந்த பணத்தை கொடுத்துட்டு நகை வாங்கினாலும் அது திரிபுஷ்கர யோகத்திற்கு உண்டான பலனை தரும். ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் நாம் அந்த பணத்தை எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அதனால். அதாவது விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஒரு மஞ்சள் துணியை முன்னாலே தயார் பண்ணி வச்சுடுங்க. அதில் இந்த காசை வச்சு அழகாக மடித்து வச்சுடுங்க.
அதற்கு பிறகு விடிந்த பிறகு உங்களுக்கு எப்போ போக முடியுதோ அந்த நேரத்தில் போங்க. அடுத்த நேரம் வந்து மே மாதம் 28ஆம் தேதி காலை 5:02 இருந்து 5:25 வரை இவ்வளவுதான் வந்து இந்த திவிபுஷ்கர யோகம். அதே மாதிரி இந்த 28ஆம் தேதி கூட இந்த நேரத்தில் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணலாம், அல்லது காசு எடுத்து வச்சுட்டு விடிந்த பிறகு நீங்கள் வந்து வாங்கலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதனால் நான் இந்த திரிபுஷ்கர யோகம் பற்றிய வீடியோ போடலை அப்படின்னு. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதம் வாங்கணும் அப்படின்னு நினச்சா நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு மறுபடியும் நகை வாங்குகின்ற யோகம் என்பது ஏற்படும். இதே மாதிரி அரிய அற்புதமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக கண்டிப்பாக நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.